subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவரும் ராமநாதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ் கனி குறித்து அவதூறாக பேசியும் கொலை மிரட்டல் விடுத்த பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையர் பிரிவு தேசிய செயலாளராக இருக்கும் வேலூர் இப்ராஹிம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் LKS முகமது மீரான், மாவட்ட செயலாளர் பாட்டபத்து முகமது அலி, மாவட்ட பொருளாளர் ஆதம் இலியாஸ் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகள் பரபரப்பான புகார் மனு அளித்தனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் துணைத் தலைவருமான நவாஸ் கனி குறித்து அவதூறு பரப்பி கொலை மிரட்டல் விடுத்த வேலூர் இப்ராஹிம் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்திட வேண்டும் என இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவர் LKS மீரான் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். மேலும் தமிழக முதல்வர் இதன் மீது உரிய கவனம் செலுத்தி வேலூர் இப்ராஹிம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த பேட்டியை தான் தற்பொழுது பார்க்க போறோம். இப்பொழுது நம்முடைய காவல்துறை ஆணையாளர் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு மாநில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் வக்பு வாரிய தலைவராகவும் ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2வது முறை தேர்வு பெற்றிருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை செயலாளர் என்று சொல்லக்கூடிய வேலூர் இப்ராஹிம் என்பவர் வரைமுறையற்ற வார்த்தைகளால் அவர்களை இழிவுபடுத்தி கொச்சையாக கேவலமாக வன்முறையை தூண்டும் விதத்தில் அவர் பேசியிருப்பதை கண்டித்து அவர் மீது வேலூர் இப்ராஹிம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இருந்து நாங்கள் காவல்துறை ஆணையாளர்களிடத்திலே புகார் செய்வதற்காக வந்திருக்கின்றோம். ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை, நல்ல முதன்மையான ஒரு சிந்தனையுடைய மாநில முஸ்லீம் லீக் துணைத் தலைவரை, தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரை அவர் கொண்ட பணியின் காரணமாக மத நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு வரக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இழிவுபடுத்தி பார்க்கின்ற இடத்தில் செருப்பை கலற்றி அடிப்பேன் என்றும் அவரை எங்கு கண்டாலும் மக்கள் தாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே வன்முறை தூண்டக்கூடிய அளவில் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் மிக மோசமான சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அவர்களை பிடித்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை வேலூர் இப்ராஹிமை உலாவ விட்டு தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்திற்காக பார்த்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு வருத்தத்திலே நாங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக இங்கே காவல்துறை ஆணையாளரிடத்திலும் திருநெல்வேலியிலே, அதே போல மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் அவரிடத்திலும் சென்று மனு கொடுக்க இருக்கின்றோம். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய அளவிலே செயல்படுகின்ற வேலூர் இப்ராஹிம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டு வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வக்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி அவர்களை இழிவுபடுத்துவதாக இஸ்லாமிய சமூகத்தையே இழிவுபடுத்தக்கூடிய இந்த வேலூர் இப்ராஹிம் சிறை கோட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு, தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இதற்கு உரிய நடவடிக்கைகள் உடனே எடுத்து இந்த பைத்தியம் பிடித்த ஓநாயாக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிமை சிறை கோட்டத்திலே அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள்.